வெல்கம் டு டிஆர்கே vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறந்த நல்ல குவாலிட்டியான கர்ணப்புறாக்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கர்ணப்புறாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அண்ணன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி கர்ணப்புறா, அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான கர்ணப்புறா வந்து எப்படி முதல்ல பார்த்து வாங்கணும், வெளியில் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கர்ணப்புறா வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து நம்மளே சொல்லாமல் கர்ணப்புறா பற்றி தெரிஞ்ச, அதாவது ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கேட்போம், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் வாங்க போகிற கர்ணப்புறா வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த கர்ணப்புறா வாங்க போகிறோம் இல்லைனா, இதில் வந்து என்னென்ன நம்ம பார்க்கணும், அதாவது நல்ல குவாலிட்டி கர்ணப்புறா அப்படின்னா இதுவே போதுமானது அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து என்னென்ன பார்க்கணும்? இப்போ நீங்கள் கர்ணப்புறா வந்து எடுத்து பந்தயத்துக்கு யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கண் வந்து சுத்தம் வெள்ளையாக இருக்கணும், நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அதில் வந்து வேறு எந்த கலரும் மிக்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கலர் விழுந்துருக்கும். அந்த மாதிரி எந்த கலர் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். நான் உங்களுக்கு அது வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கணும் கண் சுத்தமாக. அடுத்து புறாவோட மூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். அது வந்து நல்லா பறக்கும், நல்லா டைவ் அடிக்கவும் செய்யும். அடுத்து இந்த புறாவே கொஞ்சம் லென்த்து நீளமாக இருக்கக்கூடாது. ஷார்ட்டாக அந்த கர்ணப்புறானா இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பேர்டு வந்து கரெக்டான அளவு, கரெக்டான புறா, ஃபஸ்ட்டு குவாலிட்டி புறா, இந்த அளவு தான் புறா இருக்கணும். இதோட நீளமாக இருந்துச்சுன்னா அது பறந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அடிக்காது. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் எப்படி சொன்னால் இப்போ மாடப்புறா மாதிரி ஓகேவானே, மாடப்புறா மாதிரி சைஸில் நான் சொல்கிறேன். ரொம்ப சின்னதாக அந்த கோயில் புறா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். சைஸில் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருக்கணும். எவ்வளோக்குள்ள சின்னதாக பார்த்து வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கணுமானே. ஆமாம், சைஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் கோயில் புறா பார்த்தீங்கன்னா அதே தான் கர்ணப்புறா. கண்ணு மட்டும்தான் வித்தியாசம். அதில் கண்ணு ரெட்டாக இருக்கும், இதுக்கு ஒயிட்டாக இருக்கும். அவ்வளோதான். புறா வந்து கோயில் புறா சைஸ் தான் இருக்கணும். ரொம்ப லென்த்து இருக்கக்கூடாது. கருணையில் ரொம்ப லென்த்து, இந்த கண்ணில் வந்து ரொம்ப லென்த்தான புறா இருக்கும். அந்த புறா வந்து டைவ் அடிக்காது, பறந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பறவை கருணை ரேஸு, அது தனியாக ஓடும். நீங்கள் அடிக்கணும்னு நினச்சி வாங்கினீங்கன்னா புறா ஷார்ட்டாக இருக்கணும், மூக்கு ஷார்ட்டாக இருக்கணும், கண் ஒயிட்டாக இருக்கணும். இதை பார்த்து வாங்கினாலே மேக்ஸிமம் புறா வந்து நல்லா டைவ் அடிக்கும். ஓகேண்ணா, இப்போ இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு புறா வாங்குறோம். அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வெளியிலேருந்து நம்ம புறா வாங்குறோம், அது எப்படி போயிட்டு வாங்கணும்? இப்போ அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வீடியோ அனுப்புகிறாங்க, இன்னொன்று ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்தாலே நம்ம ஓகே சரி ஓகே அப்போ நம்ம பேமெண்ட் அனுப்பிடுறோம், அவங்க புறா அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி வாங்கலாமா, இல்லை அது தப்பானே கர்ணப்புறா பொறுத்தளவு? இல்லை, நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்து வாங்கக்கூடாது, வீடியோ பார்த்து வாங்கக்கூடாது. நீங்கள் நேராக போய் அதோட நீங்கள் பெரிய புறா வாங்குறா இருந்தால் அந்த புறாவை பறக்க விட்டு டைவ் அடிக்கிட்டு பறக்கிற நேரம் எவ்வளோன்னு பார்த்து வாங்கினேன். அதோட குஞ்சுகள் வாங்கணும்னா அந்த தாய் புறாவையும் இந்த ஆண் புறாவையும் பறக்க விட்டு பார்த்துட்டு அதோட குஞ்சுகள் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேண்ணே, இப்போ ஒரு சிறந்த கர்ணப்புறானா இதுவே ஓகே தான் ஏன்னா? ஆமாம், இந்த குவாலிட்டி இருந்தாலே அது நல்லா அடிக்கக்கூடிய புறா. இப்போ நான் சொன்ன குவாலிட்டிகள் இருந்தாலே போதும், புறா நல்லா டைவ் அடிக்கும். இதில் வேறு மஞ்சள் கண்ணு இருக்குது, அதை வந்து பொதுவாக ரேஸுக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க. புறாலாம் வேறு மாற்றங்கள்லாம் எதுவுமே இருக்காது, கண்ணு மட்டும் மஞ்சளாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா அடிக்கும், நல்லா பறக்கும், இதே மாதிரி எல்லாமே பண்ணு. ஆனால் அது வந்து ரேஸுக்குள்ள வந்து ஓட்ட முடியாது. வெள்ளை கண்ணு மட்டும்தான் ரேஸில் ஏற்றுக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறியா, ஒரு வீட்டுக்கு போகிறியா, புறா வந்து நீங்கள் பறக்க போகிறியா, பெரிய புறானா நீங்கள் ஈஸியாக அடிக்க விட்டு பார்த்து வாங்கிடலாம். இதே ஒரு பட்டா, வெளியில் வந்த பட்டா, பறக்கிற பட்டா வாங்குறா இருந்தால் அது எப்படி அடிக்காதுன்னு கணக்கிற வந்து அது நின்று இறங்கும் போது மீன் கொத்தி மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணி இறங்கும். நம்ம சாதா புறா மாதிரி அப்படியே ஃப்ளைட் மாதிரி வந்து இறங்காது. கொஞ்சம் நேரம் மீன் கொத்தி மாதிரி பறந்துட்டு வந்து அது இறங்க. அதை வச்சு நீங்கள் அந்த குஞ்சியில் எடுத்துகிட்டு வந்தாலே அது வந்து கொஞ்சம் வளர்ந்து பெரிய சைஸ் ஆனோன்னே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் இப்போ பார்த்து வாங்குறது. ஓகேண்ணா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ரோமர் நம்ம வாங்குறோம். ரோமர் வாங்கும்போது இப்போ எப்படி சொல்கிறது, ஐசைன் பார்க்குறோம், அப்புறம் ரெக்கை பார்க்குறோம், அப்புறம் அதோட நிற்கிற ஸ்டைல் பார்க்குறோம். இந்த மாதிரி கர்ணத்துக்குன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இது இருக்கானே, நம்ம இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை வேறு எதுவும் இருக்கா, இல்லை எப்படின்னு? கருணையில் வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன குவாலிட்டியாக நல்லா இருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய புறா வாங்கும்போது ரெக்கை ஒரு பக்கம் இறங்கியிருக்கேன். அந்த ரெக்கை இறங்கினாலே கன்ஃபார்மாக அதோட குஞ்சுகள் அடிக்கும். அந்த புறா அடிக்காது, ரெக்கை இறங்கின புறா அதோட குஞ்சுகள் வந்து கன்ஃபார்மாக அடிக்கும். அது வந்து நான் அனுபவத்தில் எடுத்தது, மற்ற வேற எங்கேயும் இதை நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் புறா இப்போ ஒரு வேளை கர்ணப்புறா வந்து வாங்க வர்றாங்க அப்படின்னா உங்களோட நம்பர் நான் கீழே போட்டுறேன், கண்டிப்பாக கொடுப்பீங்களா, இல்லை எப்படி வர்றவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லை எப்படி? இல்லை இதோட ரேட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இது நம்மள்ட்ட வந்து ப்ரீடிங் பேர் கொடுக்குறது கிடையாது. குஞ்சுகள் இருக்குது, பட்டா இருக்குது. நம்ம ப்ரீடிங் பேர் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம், ஒரு 10 பேர் தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து குஞ்சுகள் தான் இறக்கி கொடுக்குறேன். குஞ்சுகள் கொடுக்குறேன். இதில் நம்மகிட்ட கொண்ட கருணை இருக்குது, கலர் எல்லா கலர்லேயும் கருணை இருக்குது. 6 வந்து மேக்ஸிமம் வந்து 1500லேருந்து 2000 வரையும் கொடுக்குறேன். ஸோ ஒரு குவாலிட்டியான கர்ணப்புறா வாங்குறதுக்கு இதுவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கர்ணப்புறா பற்றி, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கள மோஸ்ட்லி வந்து கர்ணப்புறா பற்றின பேசிக்கான நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ கர்ணப்புறானா என்ன, அது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான
விளக்கங்கள்லாம் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ, அதாவது இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் பேசிக் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் கர்ணப்புறா, நல்ல குவாலிட்டி கர்ணப்புறாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.